ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே 3 பேருமே கிளம்பியாச்சு. போகிற வழியில் பாதியில் தூர ஆரம்பிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே நின்றுருப்போம். மழை குறையவே இல்லை. ஸோ தூரல் மட்டும் தான் போட்டுருந்துச்சு, ரொம்ப மழைலாம் இல்லை. பாப்பா நனைஞ்சிருவான்னு சொல்லிட்டு தான் அங்கேயே நின்றுட்டே இருந்தோம். ஸோ தூரல் நிற்கிற மாதிரி தெரில, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிளைமேட். இந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. போகிற வழியில் பல தடைகளை தாண்டி டிமார்ட்க்கு ஒரு வழியாக போயாச்சு. நான் இது வரைக்கும் டிமார்ட்லாம் போனதே இல்லை. சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு குட்டி குட்டி ஷாப் ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த டிமார்ட்லாம் இருக்கவே இருக்காது. ஒன்று செங்கல்பட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து வேளச்சேரி அந்த மாதிரி சைடில் தான் இருக்குது. எங்கள் ஏரியாவில் இல்லாதனால இங்கே 2 மணி நேரம் ட்ராவல் கழித்து இங்கே வந்து சேர்ந்தாச்சு. வண்டியில் வந்ததுனால சரியான காற்று, மண்டலை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பப்பரப்பேன்னு. அங்கே டிமார்ட்குள்ளே போனது எனக்கு ஒரே எக்ஸைட்டட். அதுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும் போதே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். வரதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பையக்கெலாம் டேக் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பொருளாக திருடிட்டு போகக்கூடாதுல, அதனால். அதுக்கப்புறம் பையை வாங்கிட்டு நம்ம வரும்போதே ட்ராலி வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும். உள்ளே போனது ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே ஸ்நாக்ஸ் அண்ட் நட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் எடுத்துக்கணும். எல்லாமே பாதிக்கு பாதி ஆஃபர்லன்னு போட்டிருந்தாங்க. அதனால் வேணுன்றதை அள்ளி போட்டுன்னு வர வேண்டியதுதான்ற மாதிரி அள்ளி போட்டாச்சு. ஸோ தன்விக்கு வந்து நட்ஸு அண்ட் மக்கானா அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னை விட தன்வியாக அவங்க அப்பா வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. கடைக்குள்ளே போனதும் என்னை கண்டுக்கவே இல்லை 2 பேரும். அவங்க பாட்டு ட்ராலியில் உட்காந்து தள்ளிக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ தன்வி வேறு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்லி இறங்கிட்டு, அந்த மேடம் வேறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இவர் ஒரு பக்கம் ட்ராலியை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கார். நட்ஸு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் வர வழியிலே. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து நம்மளே தான் போகணும். ஒரு செக்ஷனும் ஒரு சைடில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ட்ரெஸ் செக்ஷன், பேபிஸ் டாய் செக்ஷன் அந்த மாதிரிலாம் ஒன்று தனித்தனியாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம் செக்ஷன் இருக்கும். இதில் வந்து பன்னீர், கர்ட் அண்ட் சீஸ், அப்புறம் வந்து யோகர்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பாதி வந்து பரோட்டா, அந்த ரெடிமேட் பரோட்டாலாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் மில்க் ஷேக்ஸ், அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. என்னென்னு எனக்கு சொல்ல வாய் வரல, அந்தளவுக்கு நிறைய நான் பார்க்காதெல்லாம் கூட இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம், அந்த பிளாஸ்டிக் டப்பாஸ் அதெல்லாமே இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பாத்திர ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். தவா, பேன், அப்புறம் சாப்பர், பிளேட்ஸ், கரண்டி, ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்கும். பாத்திர ஐட்டம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவி வெயிட்டாகவும் இருந்துச்சு, ஹெவி ரேட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ வேணுன்றதை எடுத்தாச்சு. அண்ட் பிளாஸ்டிக் கிளாஸ், அப்புறம் கண்ணாடி கிளாஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் பவுல்ஸ், கப்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன்னே சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேபிஸ் டவுல்ஸ் அண்ட் பாத்திங் டவுல்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து பிளாங்கெட்லாம் கூட கம்மி ரேட்டாக தான் இருந்துச்சு. இதில் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா குறுக்கு லேஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. டைம் ஆனதால் நாங்கள் பாதி செக்ஷன் போய் பார்த்ததோடு சரி, வீடியோலாம் அவ்வளோ எடுக்கல. இதில் வந்து செப்பல்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ இதில் இல்லாத செக்ஷன் ஐட்டம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் இல்லை. அதுலேயும் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. ஆனால் ரேட் அது அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இதோடு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுக்கிட்டோம். இதில் என்னென்ன வாங்கியிருந்தோம் நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.